بسم الله الرحمن الرحيم. عن أنس بن مالك رضي الله عنه قال: كان النبي صلى الله عليه وسلم في مسير له فحد الحادي فقال النبي صلى الله عليه وسلم: ارفق يا أنجشا ويحكي بالقوارير أو كما قال عليه الصلاة والسلام. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தின் போது ஒட்டகத்தை ஓட்டக்கூடிய ஒரு நபர், அஞ்சஷா அவருடைய பெயர், அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மெதுவாக ஒட்டகங்களை ஓட்டுவீராக, ஏனென்றால் வேகமாக ஓட்டுதல் என்பது கண்ணாடி குடுவைகளை உடைத்து விடாதே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸு இரண்டு பொருள்கள் கொண்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துதல் என்பது அது பொய்யாக ஆகாது என்கிற விஷயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் புகாரி அவர்கள் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஒரு வார்த்தையாக இருக்கும், ஆனால் இரண்டு அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துவதனால பொய் சொல்லியதாக ஆகாது என்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பதிவு செய்கிறாங்க. இதுபோல ஒரு தடவை அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இறந்து விடுகிறார். உடல் நிலை சரியில்லாமல் இருந்ததுனால படுத்த படுக்கையில் இருந்த அவர் இறந்து விடுகிறார். அபு தல்ஹா அவர்கள் வெளியிலே சென்று விட்டு வந்து மகனார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க தன்னுடைய மனைவி இடத்துல. அதற்கு தன்னுடைய மனைவி சொல்லுகிறார்கள், அவன் நிரந்தரமான ஓய்வு எடுத்து விட்டான், நிரந்தரமாக நல்ல ஓய்வை அவர் எடுத்து விட்டார் என்பதாக சொல்றாங்க. அபூ தல்ஹா அவர்கள் வெளியிலிருந்து வர்றாங்க, ஆனால் அவருடைய மகனும் இறந்து விடுகிறார். அவருடைய தாய்க்கு மட்டும் தெரிகிறது, தன்னுடைய மனைவிக்கு. வெளியிலிருந்து வந்த அபூ தல்ஹாவுக்கு தெரியல. ஆனா திடீர் என்று மௌத்தாயிட்டார் அப்படின்னு தன்னுடைய கணவரிடத்துல சொன்னா அவருடைய நிலைமை, அவருடைய மனசு, அவருடைய உள்ளம் எல்லாம் சஞ்சலப்படும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. தங்களுடைய மனைவி அவர் நல்ல ஓய்வு எடுத்து விட்டார், நல்ல ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதாக அவர் சொல்றார். இதை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மை என தெரிந்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும், அதற்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நோக்கமாக கொள்ளாம தூரமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை நோக்கமாக கொள்வது. நிரந்தரமான ஓய்வு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டும் அவர் நிரந்தரமான ஓய்வு எடுத்து மரணித்து விட்டார் என்கிற அர்த்தத்தை கொண்டதும் ஒரு அர்த்தம். ஆனால் ஓய்வு என்பது நமக்கு சடன் விளங்குவது என்பது என்று சொன்னா அவர் உறங்கி கொண்டிருக்கிறாரு, ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் உடனடியாக விளங்க முடியும். ஆனால் சற்று யோசித்தால்தான், அதை பற்றி சற்று விசாரித்தால்தான் அது அவருடைய மௌத்துக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஓய்வு என்பதாக விளங்கும். இதை அபூ தல்ஹா அவர்களுடைய மனைவி அவர்கள் உம்மு சுலைம் அவர்கள், அபூ தல்ஹா அவர்களுடைய மனைவி பேர் உம்மு சுலைம். இந்த மாதிரி இரண்டு அர்த்தங்கள் அடுத்தவர்களுடைய மனசை புண்படாமல் இருப்பதற்கும், அடுத்தவர்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு பேசுவதற்கும், அல்லது ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது, அது தூரமான ஒரு அர்த்தத்தை அதுல நாம் நோக்கமாக கொண்டு இதுதாங்க இதனுடைய அர்த்தம், சில காரணங்களுக்காக வேண்டி, சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரி அரபியில தாருல் என்பதாக சொல்லுவாங்க. இரண்டு அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பயணத்தில் இருந்த சமயத்தில் கூட
ஒட்டகத்தை ஓட்டி செல்லக்கூடிய அஞ்சஷா அவர் பாட்டு பாடிக்கொண்டு ஒட்டகத்தை ஓட்டி செல்வார் பயணத்தில். அவரை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஞ்சஷா, கண்ணாடி குடுவையை நீ உடைத்து விடாது என்பதாக சொல்லுவார்கள். வேகமாக நீ ஒட்டகத்தை ஓட்டிட்டு போற, அப்ப அந்த ஒட்டகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணாடி குடுவையை நீ உடைத்து விடாது என்பதாக சொல்லுகிறார்கள். என்ன அர்த்தம்? அந்த ஒட்டகத்திற்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை கண்ணாடி போன்று அவர்கள் பாவித்து அந்த பெண்களை அவர்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படாதவாறு நீ ஒட்டகத்தை ஓட்டி செல்வாயாக என்பதாக சொல்லுகிறார்கள். அதற்குத்தான் கண்ணாடி குடுவையை உடைத்து விடாது என்பதாக சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை இந்த மாதிரி அவர்கள் பயன்படுத்துவார்கள். சில நேரங்களில் அல்லது போரினுடைய சமயத்தில் கூட, அல்லது எதிரிகளை ஊடுருவ விடாமல் இருப்பதற்காக வேண்டி, எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அல்லது வேற ஏதாவது நல்ல காரியங்களுக்காக வேண்டி ஒரு வார்த்தையை 2 அர்த்தங்கள் கொண்டதாக பயன்படுத்துதல் என்பதில் பொய்யாக ஆகாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது பொய் அல்ல. சில பேர் இந்த மாதிரி அர்த்தங்களை மாற்றி சொல்லும் போது பொய் என்பதாக சொல்லுவாங்க. அது பொய்யாக ஆகாது, மாறாக அது ஒரு நன்மைதான் ஏற்படுத்துமே தவிர அதை பொய்யாக அது ஏற்படுத்தாது. சில நேரங்களில் நாம் உபயோகப்படுத்துவது கூட உண்டு. யாராவது நம்மிடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நாம் கூறுகிறோம், பார்க்காத ஒரு நபரை பார்த்தீர்களா என்று கேட்கும்போது அவரை நான் நன்றாகவே பார்த்தேனே என்று சொல்லக்கூடிய அர்த்தமும் உண்டு. ஆனால் அவரை நாம் பார்த்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி சில நேரங்களில் எதிரான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதும் அதற்கு அது பொய்யாக ஆகாது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் ரஹ்மஹுல்லாஹ் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது அபூ தல்ஹா அவர்களுடைய மனைவி சொன்னதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது இந்த மாதிரி 2 அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தையை உம்மு சுலைம் அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். இது தவறா அல்லது பொய்யா என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பொய்யாகவும் ஆகாது, தவறாகவும் ஆகாது. தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்தவோ அல்லது ஷட்டென்று அவர்களுக்கு ஏதாவது உடல் கோளாறுகள் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டியோ தன்னுடைய மகன் மிகவும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார், பெரிய அமைதியை அவர் மேற்கொண்டு விட்டார் என்பதாக சொல்லுதல். சில பேர்கள் மருத்துவமனையிலோ அல்லது வரக்கூடிய இடங்களிலேயோ அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவருடைய குடும்பத்தாருக்கு செய்தியை உடனடியாக சொல்லாமல் இந்த மாதிரி சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஆறுதல் செய்ததற்கு பின்னால், ஆறுதலாக ஆனதற்கு பின்னால உடனடியாக அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லாமல், சரி சற்று நேரம் கழித்து இப்பொழுது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் அல்லது அதற்கு பின்னால் அவர் தெரிந்து கொள்வார் என்பதற்காக வேண்டி சொல்வதில் தவறும் ஏதும் இல்லை. தொலைபேசியிலேயோ அல்லது போன்லையோ இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் தவறு இல்லை என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறது. நபி அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இந்த சமூகத்துக்கும் இந்த மனிதர்களுக்கும் நன்மையைத்தான் அவர்கள் செய்வார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இது பொய்யாக ஆகாது என்பதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, பொய் சொல்லுவது என்பது ஈமானை அது தின்றுவிடும், ஈமானை போக்கிவிடும் என்பதாக சொல்வார்கள். ஆகையினால அந்த மாதிரி பொய்யாக இது ஆகாது என்பதைத்தான் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸ்ல 6209 நம்பர் ஹதீஸு, 6210 நம்பர் ஹதீஸு ஆகிய இந்த ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பதிவு செய்திருக்கிறார்கள். நன்மையான விஷயங்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்குரிய வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் வல்ல இறைவான் நம் எல்லோருக்கும் தந்தால் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.